ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று நைட் இருந்து சோசியல் மீடியாஸில் ஒரு நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய விமர்சனங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னும் தளபதி தொண்டர்களே பார்த்தோன்னா நிறைய பேர் இதற்கு ஆதரவு கிடையாது, எதிர்ப்பு தான். இதுக்கு விமர்சனம் தான் வச்சுட்டு இருக்காங்கன்ற லெவலில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கம்ப்ளீட் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம தளபதி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் நேரில் பார்ப்பாரு அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டே இருந்துச்சு. கூடிய விரைவில் தளபதி போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்குண்டான சில மண்டபங்களெல்லாம் கரூரில் தேடிட்டு இருக்காங்க. கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா வர வச்சு மீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒவ்வொரு வீடாகவே போய் பார்க்க போகிறாரு, அதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்த மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துருந்தோம். பட் இப்போ வரைக்கும் தளபதி போய் பார்க்கவே இல்லை அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு அதுக்குண்டான ப்ராப்பரான பர்மிஷன் கிடைக்கல அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்க பாதுகாப்பு கருதி பார்த்தோன்னா சில விஷயங்களை கேட்டதாகட்டும், அதை அவங்க சில பேர் சிலது ரிஜெக்ட் பண்ணதாகட்டும், சரி முறையாக பார்த்தோன்னா எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகட்டும், தளபதி சைடு சொல்லப்பட்ட விஷயங்களாகட்டும், இது எல்லாமே பார்த்தோன்னா இன்னுமே பேச்சுவார்த்தையிலே தான் இருக்கே தவிர பர்மிஷனுங்கிறது கொடுத்த பாடு இல்லை. பர்மிஷன் கொடுக்கலையா இல்லை கொடுக்க விடாமல் மேலிடம், அதாவது இதர ஏதாவது ஒரு கட்சி, அந்த கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கட்சி ஏதாவது பார்த்தோன்னா ப்ரெஷர் பண்ணி காவல்துறை வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. சரி, நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போவேணாம். பட் இன்னும் பர்மிஷன் கிடைக்கல. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போய் பார்க்காமே இருப்பார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இங்கே வந்துகிட்டே இருக்குது. இங்கே போகவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நம்ம தளபதி கரூரில் அந்த மக்களை சந்திக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தளபதி சென்னைக்கு அந்த மக்களை வர வச்சு பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. இது அஃபீஷியல் கிடையாது. டிவிகே சைடு இருந்து இப்போ வரைக்கும், நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தோன்னா அப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகவே இல்லை. ஆனால் சோசியல் மீடியாஸில் நியூஸ் சேனல்ஸில் அப்படின்னு இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. கரூரில் மண்டபங்கள் சிலதெல்லாம் தேடி பார்த்தோம், பட் யாருமே கொடுக்க முன் வராத காரணத்தினால விஜய் அவர்கள் சென்னையிலே அந்த மக்களை வரவழைச்சு பார்க்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, சென்னையில் கிட்டத்தட்ட 50 ரூம்ஸ் பார்த்தோன்னா புக் பண்ணிட்டாங்க. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்குறதுக்கு உண்டான 50 ரூம் புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வரைக்கும் வெளியே வந்துட்டுருக்கு. இது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது தாவேகா தரப்பினர் தான் பார்த்தோன்னா சொல்லணும். பட் அவங்க சைடு இருந்தும் இன்னும் பெரிய அளவில் எந்த ஒரு அறிக்கையும் வரல. ஆமான்னும் வரல, இல்லைன்னும் வரல. இதுதான் தளபதி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். சரி, ஓகே, இது நல்ல ஒரு விஷயமா, நல்ல ஒரு முடிவா, இது விஜய் அவர்கள் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி பல எதிர்ப்புகளும் இருக்குது. தாவேகா தொண்டர்களும் எதிர்ப்புகள் தான். பட் இதை 2-3 விஷயமாக பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு முடிவுன்றது ஒவ்வொருத்தருக்கு சாதகமாக இருக்கும். முதல் முடிவு என்ன அப்படின்னா, இதில் தளபதி விஜய் அவர்கள் அங்கே போய் பார்க்காம இங்கே போய் பார்க்குறது சரியானா சரி இல்லை அப்படின்றது தளபதிக்கும் தெரியும். அந்த முடிவை எடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு பார்த்தோன்னா இதை யோசிக்க தெரியாதான்னு, கண்டிப்பாக தவறு தான், இங்கே போய் நம்ம தான் பார்க்கணும், பட் இங்கே வர வச்சு பார்க்குறது தவறான ஒரு முடிவுன்றது அவங்களுக்கும் தெரியும். நம்மளும் அதை தான் சொல்கிறேன். இதில் எனக்கு துளியும் உடன்பாடு கிடையாது. இந்த விஷயத்தில் தாவேகா இதை பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்றத எனக்கு இப்போ வரைக்கும் தோன்ற ஒரு விஷயமே. நான் இதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தில் தாவேகா இதை பண்ணாமல் இருந்தாவே ரொம்ப நல்லது அப்படின்றது என்னோட குரல் மட்டும் கிடையாது. பல தாவேகா தொண்டர்களே இப்போ எதோ தான் பேசிகிட்டு இருக்காங்க, இதை தளபதி பண்ணாமல் இருக்கணும், இது ஒரு ஃபேக் நியூஸாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கிறதா பழக்கம். அதுவும் பார்த்தோன்னா ஒரு இறந்தவங்க வீடு, அந்த வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கும்போது அந்த வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறதா பார்த்தோன்னா ஒரு மரபு. அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் அவங்கள வர வச்சு சொல்கிறது இது முரண்பாடாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை யாருமே பண்ண மாட்டாங்க, விஜய் பண்ணக்கூடாது. அவர் போய் பார்க்க போய் தானே இறந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் தான் இங்கே தேடி போகணும், அவங்கள வர வைக்கக்கூடாது அப்படின்றது எல்லாம் நியாயமான வார்த்தைகள் தான். நம்மளும் அதை தான் சொல்கிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் இப்படி பண்ணுவார் அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ போயிட்டுருக்கு. அப்படி ஒரு வேளை அவருக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா சிச்சுவேஷன் காரணமாக தோணியிருக்குமே தவிர, அவர் நிஜமாலுமே அந்த ஒரு நம்ம இப்படி தான், யார் என்ன சொன்னாங்க, நான் அவங்கள வர வச்சு தான் பார்ப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் எடுக்கப்பட்ட முடிவாக கண்டிப்பாக இருக்காது. இந்த சிச்சுவேஷன் காரணமாக தான் முடிவுன்றது எடுத்திருப்பார். என்ன இந்த சிச்சுவேஷன் அப்படின்னா, காவல்துறை அனுமதி கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுக்கறதும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு கட்சி சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கலான்றது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தாவேகா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ சிபிஐ விசாரணைன்றது உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த கரூர் கேஸுக்கு. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் சிபிஐ அவங்க கொண்டாந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம எதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட காவல்துறை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு தெரியல. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் காவல்துறை இவங்களுக்கு பார்த்தோன்னா ப்ராப்பராக பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சிபிஐ கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது. அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும். அதுக்கும் பார்த்தோன்னா இன்னும் டைம் ஆகும். இதுவும் இருக்குது. இதெல்லாம் விட இந்த சைடு விஜய் அவர்கள் போய் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் பார்த்தோன்னா தளபதிக்கு போயிட்டே இருக்குது.
தளபதியோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அந்த கரூரில் இருக்கிற மக்களை போய் மீட் பண்ணிட்டு தான் தன்னோட அடுத்த அரசியல் நகர்வே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. அந்த முடிவில் தான் அவர் இருக்கார். அப்படி இருக்கிறப்போ அதை மீட் பண்ணுறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்மளும் பார்த்தோம்னா இப்படியே இருந்துகிட்டே இருக்கோம். கட்சி பார்த்தோம்னா சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்த்தோம்னா இதுக்கு மேலே இதுக்கு அரசியலுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒருவேளை நம்ம தளபதி சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம், அந்த மக்களை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்ட நகர்வை நம்ம பார்க்கலாம் அப்படின்றக்காக அவங்கள கரூர்லேருந்து சென்னை வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். அதுவும் வேறு விஷயம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சரி இப்போ தளபதி போய் அங்கே பார்க்குறாரு, பார்க்காம இருக்காரு, இல்லை அங்கே வர வச்சு பார்க்குறாரு அப்படின்றது பேசுகிற நம்மளுக்கு அதில் துளியும் சம்மந்தம் கிடையாது. பாதிக்கப்பட்ட நபர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் விஜய் வந்து இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கும்போது நாங்கள் வர்றோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம சுற்றி இருக்கிற நபர்களுக்கு யாருக்கும் பார்த்தோம்னா பெரிய அளவில் பிரச்சனையும் கிடையாது. தளபதி நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல போகிறதும் கிடையாது, நம்மளை மீட் பண்ணி உதவி பண்ண போகிறதும் கிடையாது. அது அந்த குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள். அப்படி இருக்கிறப்போ அந்த குடும்பத்தினர் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சுது. நம்ம அதை பற்றி பெரிய அளவில் யாருமே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் விஜய் அவர்கள் அவரை கூப்பிட்டும் நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட முடிச்சிடணும். அது அவங்களோட பிரச்சனை. அதனால் நம்ம வந்து அதிலிருந்து வெளியே வந்து இது ஒரு அரசியல் பேசி அதை வந்து பெரிய அளவில் அந்த குடும்பத்தை காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை விஜய் அவர்களை பார்த்தோன்னா தவறான முறையில் சித்தரிக்கிற மாதிரியோ இல்லாமல் அவங்களுக்கு ஓகேன்னா ஓகேப்பா, ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் நாங்கள் தளபதி கூப்பிட்டாருன்னா போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நாங்கள் வரமாட்டோம், விஜய் தான் இங்கே வந்து பார்க்கணும், இல்லை அப்படின்னா ஒரு வர வேணாம் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை யாராவது முன் வச்சாலும் அதுவும் அவங்களுடைய விருப்பம். அதை வந்து நம்ம விஜய் அவர்கள் மேலே குறை சொல்ல முடியாது, இவங்களையும் திட்ட முடியாது. இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தோன்னா நம்ம பேசாமல் தான் இருக்கணுமே தவிர இதை வந்து பேசி அரசியலாக்குறது தவறான ஒரு விஷயம் தான். ஆனால் அப்படி ஏதாவது இந்த குடும்பங்கள் சேர்ந்து இப்போ வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்கன்னா இல்லை. இவங்கள தளபதி விஜய் அங்கே வர சொல்லியிருக்காரு, அங்கே போய் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸும் உண்மையானான்னு அதுவும் இல்லை. இரண்டுமே பார்த்தோன்னா வந்து தகவல் தானே தவிர அஃபீஷியல் கிடையாது. அதனால் நம்ம இதை பெரிய அளவில் பார்த்தோன்னா இப்போதைக்கு பேசி கான்ட்ரவர்சி ஆக்குறது சரியாக இருக்காது. இதை வந்து நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இளவு வீட்டுக்கு பார்த்தோன்னா விஜய் போய் பார்க்க மாட்டார், இளவு விழுந்த வீட்டிலே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மக்கள் தான் போய் அவரை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் முன் வச்சுட்டாங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது. இதில் தாவேக்கா தொண்டர்களுக்கும் பலருக்கும் உடன்பாடு கிடையாது. சரி ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா தாவேக்கா வந்து இந்த மாதிரியான ஒரு முன்வைப்பு வைக்கலாம். என்ன அப்படின்னா இங்கே போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பார்த்தோன்னா சிச்சுவேஷன் காரணமாக நம்ம அங்கே அவங்கள போய் பார்க்காம அவங்கள இங்கே வர வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தி அதில் சில விஷயங்களை நம்மளுக்காக சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கும் சரி மக்களுக்கும் சரி பல விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரு வயசான அம்மாவிலேருந்து யாராக இருந்தாலும் பார்த்தோன்னா விஜய் போய் நேரில் பார்க்கல, அவங்கள வர வச்சு பார்க்குறாரு அப்படின்னா எல்லாருக்கும் பார்த்தோன்னா அது தவறாக தான் தெரியும். பட் என்ன சிச்சுவேஷன் காரணமாக விஜய் வந்து அங்கே போகாமல் இங்கே போகிறாரு, என்ன பிரச்சனை இருக்குது, யார் தடுக்கிறாங்க, என்ன மாதிரியான சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அங்கே போவேணாம் அப்படின்னு முடிவு அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ப்ரெஸ் மீட் முன்னாடி உட்காந்து அறிக்கை வெளியிடுறதெல்லாம் வேணாம். நீ ஏன்னா பார்த்தோம்னா எல்லாருக்குமே அந்த அறிக்கை போய் சேருதான்றது சந்தேகம் தான். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ப்ரெஸ் மீட் முன்னாடியே உடச்சி பேசிடுறது நல்லது. அப்படி பேசிட்டா இந்த பிரச்சனைலாம் அந்த கட்சிக்கு இருக்குது, இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது, அதனால் அப்புறம் அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு படிக்காத ஒரு வயசான அம்மாவுக்கு ஒரு வயசான பெரியவர் கூட போய் சேர்ந்து அந்த விஷயம் சேர்ந்துடும். அதனால் இதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிடுறது ரொம்பவே நல்லது. இந்த ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம தாவேக்கா தொண்டர்களே பல பேர் ஐடியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து தளபதி இதை பண்ணவே கூடாது, இதை பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணது பார்த்தோன்னா பொய்யின் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னானாலும் தளபதி அங்கே தான் போய் பார்ப்பார், அவர் அப்படி இருந்த நபர் தான். இதுக்கு முன்னாடி எத்தனை இடங்களுக்கு போய் பார்த்தோன்னா அவராக வாண்டடாக போய் வீடுகளை போய் சந்திச்சு அனிதா வீட்டுக்கு போனதாகட்டும், ஜல்லிக்கட்டுக்கு போனதாகட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவங்களோட வீட்டுக்கு போனதாகட்டும், எல்லாமே தளபதி பார்த்தோன்னா போயிட்டு தான் வந்திருக்காரு. அப்படி போகக்கூடிய ஒரு நபர் தான். அதனால் கரூருக்கும் போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளும் பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தோம், நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ சடனாக வந்து தளபதி இதை பண்ணக்கூடாது, அவர் இப்படிப்பட்ட நபரும் கிடையாது, அதுக்காக விஜயவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணவே வேண்டாம் அப்படின்னு தான் தாவேக்கா தொண்டர்கள் வச்சுக்கிறது. இதுக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன் காரணமாக தான் தளபதி வந்து அங்கே போய் அவங்கள பார்க்காம அவங்கள இங்கே வர வைக்கிறார் அப்படின்னா அதனால் விஜய் அவர்கள் இப்போதைக்கு இவங்களை பார்க்கவே வேணாம், அப்படியே இருக்கட்டும், இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சிச்சுவேஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் கூட தளபதி போய் பார்த்துட்டு போகிறாரு. பட் இப்போ இதை போய் பார்க்க வேணாம் அப்படின்றது கூட நம்ம ஓரமாக தள்ளி வச்சிடலாம். எப்படின்னா இப்போ கரூரில் இருக்கிற மக்களை விஜய் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்ற விஷயத்தையெல்லாம் தாண்டி கரூரில் இருக்கிற மக்களை விஜய் அவர்கள் சென்னைக்கு வர வச்சு பார்க்குறாரு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா ஒரு பேசும் பொருளாக மாறும். அதனால் அவர் பார்க்காம விட்டாலும் கூட பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த குடும்பங்களுக்கு தேவையான நிதியுதவியும் கொடுத்துட்டாரு. 20 லட்சம் பேங்கில் போட்டாங்க அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறமா வந்து மாதம் 5000 ரூபாய் பார்த்தோம்னா வந்து தாவேக்கா நிர்வாகி ஒரு முக்கியமான நபர் ஆயுள் காப்பீடு, கல்வி செலவு அப்படின்னு அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம்.
அந்த ஃபேமிலியை தத்தெடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் எந்தெந்த நேரத்தில் தேவைப்படுமோ அது எல்லா உதவிகளையும் தாவேக்கா பண்ணு அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்தாச்சு. இந்த லெவலில் பார்த்தோன்னா அந்த குடும்பங்களுக்கு நம்ம வந்து உறுதுணையாக தான் இருக்கோம், உதவியாக தான் இருக்கோம். அதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கட்டும். விஜய் போய் பார்த்து ஆறுதல் சொன்னாதான் பார்த்தோன்னா அவங்க வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆவாங்கன்னு கிடையாது. அவங்க ஆல்ரெடி வெளியே வந்துட்டாங்க, அவங்களோட சகஜமான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல அவர் போய் பார்க்கல அப்படின்றது பெரிய அளவில் பார்த்தோன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களாம் வர வச்சு அங்கே போய் பார்த்தாரு அப்படின்றத பெரிய விஷயமா பேசப்படும். அதனால் இப்போதைக்கு பார்க்க முடியலன்னா சரி ஓகே, நம்ம இப்போ பார்க்க வேணாம், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்த்தோன்னா சிச்சுவேஷன் கிளியர் ஆனதுக்கப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு கூட எடுக்கலாம். அவங்கள பார்த்தே ஆகணும், ஆறுதல் பேசியே ஆகணும், இவங்கெல்லாம் சொல்கிறக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்றக்காகவே நம்ம அவங்களை கூப்பிட்டு எங்கேயாவது மீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க பார்க்காம கூட விடுறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் போய் சேர்ந்துருச்சு, அது போதும் நம்மளுக்கு. ஏன்னா அதுதான் அந்த குடும்பங்களுக்கு இப்போதைக்கு தேவை அப்படின்றதுனால அதை வந்து தளபதி பண்ணிட்டாரு. இன்னும் பல உதவிகள் தாவேக்கா தொண்டர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுனால இது போதும். போய் அவங்க தளபதி மீட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அது வந்து அவங்களும் மீட் பண்ணல அப்படின்னாலும் பெரிய எல்லாம் அவங்களும் ஒன்றும் நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களும் பார்த்தோன்னா கடந்து அந்த இதுலேருந்து வெளியே வந்து தளபதியோட பேசியாச்சு, வீடியோக்கள் முதற்கொண்டு எல்லாம் பண்ணி பேசியாச்சு, உதவிகளும் கொடுத்தாச்சு. இப்படி இருக்கிறப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம இவங்களை பார்க்க முடியல, சரி கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கோ அப்படின்னு வெயிட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க பேசுகிறாங்க அப்படின்றக்காக அங்கே வர வச்சு பார்க்குறது தான் மிகப்பெரிய தப்பு. அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். அதனால தான் இதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் தள்ளி போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே, ஒரு ப்ராப்பரான பர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த மக்களுக்கு தேவையான உதவி போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் விஜய் அவர்கள் இந்த முடிவை ஒரு வேளை எடுத்திருந்தார் அப்படின்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது அஃபீஸில் இன்னும் வரல. அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் இதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கும்போது விஜய் அவர்கள் இந்த விமர்சனங்கள்லாம் பார்த்துருப்பார். அப்படி இருக்கிறப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்தோன்னா இனிமேலாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்க விரும்புகிறது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் ஒன்று, மற்ற எந்த இடங்களுக்கு போனாலும் விஜய் அவர்களுக்கு கூட்டம்ங்கிறது மறுபடியும் வரத்தான் செய்யும். இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும். அதுக்கு ப்ராப்பரான பர்மிஷன் கேட்டு தான் போகிறதுல எந்த தவறும் கிடையாது. அந்த பர்மிஷனையே கொச்சையாக பேசுகிற இந்த குரூப்பை பார்த்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அந்த பிரச்சனை ஒன்று இருக்குல்ல. அதுக்காக தான் இந்த அளவுக்கு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறதே தவிர மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. இது இந்த தற்கொலைங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே. சரி, இப்போ இந்த கான்ட்ரவர்சியான விஷயம், இந்த மாதிரியான ஒரு முடிவு தளபதி எடுக்க போகிறாரு, நியூஸ் வெளியே வரப்போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போகுது. உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? இது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், இன்னும் அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.